சேட்டை பண்ணா சுடதானா செய்வாங்க, திருந்துனா விட்டுருவாங்க போலீஸ். இது எதனாலும் தப்பு பண்ணா போலீஸ் விடாம அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானே தீரணும். கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல. வெறும் 1,40,000 போலீஸா இருக்காங்க. இவங்க பூரா ஜெயில சேட்டைக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி ஜெயிலக்கா அது கொலையை பண்ண இங்க கொலையை பண்ண அப்படின்னு போலீஸ் சுடாதான் செய்யும். இப்ப யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்ற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டவங்க கூட ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய இவ்வளவு சொல்றாங்க போலீஸ். திருந்திட்டப்ப நாங்கெல்லாம் இருந்தோம், இந்த வேணாம் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம். இப்ப நாங்க இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்க போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்க போறேன் அங்க போறேன் இதை போறேன் இங்கதான் இந்த ஊருக்கு போறேன் இந்த ஊருக்கு போறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி போறோம் வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையில உங்களுக்கு. நம்மளுக்கு எதிரியே கிடையாது சாமி. நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியுமா, நம்ம தான் இந்த மாதிரி ரவுடிசமே கிடையாது. எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நம்ம பூராமே சொந்த பந்துக்குள்ளான அந்த பிரச்சனைகளே. இப்ப நம்ம இந்த பழைய விஷயங்கள்லாம் விட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? நான் பழைய விஷயங்களை விட்டு கடைசியா எனக்கு மதுரைக்குள்ள 2018 ஒரே ஒரு சின்ன கேஸ், அவ்வளவுதான். 2018 மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸ். ஐயா இப்ப இருக்காங்களா ஏடிஜிபியா இருக்காங்களா டேவிட்சன் ஆசிரியர், அப்ப கமிஷனர் இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் குடுக்கல் வாங்கலுக்கு பிரச்சனை, அந்த கேஸ். அப்புறம் அதெல்லாம் நம்ம இது பண்ணதானே சாமி, நம்மளா இது பண்ணதானே அதெல்லாம் இது அதை எல்லா கேஸ் நம்மளுக்கு மதுரையில 2018 ஒரு கேஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு 2015 ஒரு கேஸ் ஆச்சு. கடைசி எனக்கு மதுரைக்குள்ள 2018 முடிஞ்சு. எந்த இதுல டெய்லி போலீஸ் என்னை பாக்குறாங்க, டெய்லி இங்க பாருங்க வீடை சுத்தி கேமரா, நான் எங்க போறேன் எங்க வர்றேன் என்ன செய்யறேன் இன்னைக்கு இங்க இருக்க எல்லாமே இருக்காடு, பூராவே எல்லாமே இருக்காடு. வேற இப்படி பண்றாவா நான் போகும்போது மக்கள் பாப்பாங்கல்ல, ஏடா வரிச்சு சொல்ல இப்படி இருக்கேன் என்னடா அப்படி கண்ணு போடுறாங்க சாமி, அவ்வளவுதான். வேற என்ன இருக்க போகுது? டெய்லி இன்ஸ்டால போடுறோம், அதுல போறோம் இதுல போடுறோம், எங்க போறோம் ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு 1000 பேரை பாக்குறோம், ஒரு 5000 பேர் ஃபங்க்ஷனுக்குள்ள நிக்கிறோம் அப்படின்னும் போது யாரு வேறு இதுதான் சாமி, வேற என்ன இருக்கு? சொல்லுங்க, கேளுங்க, சும்மா கேளுங்க. அப்படி கிடையாது, நம்ம இப்படி இருக்கோம்ல அதே பொறாம தானே. இந்த மாதிரி செயல் இருக்கவே பொறாம தானே. வேற ஏதாச்சும் இல்ல சாமி, நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதனால நான் ஒரு கேஸ நீங்க வந்ததுக்கு பின்னாடி ஒரு கேஸ் புது கேஸ் சொல்லுங்க. இது அந்த கொலை இப்ப எனக்கு கொலை கேஸ் போட்டது 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதனால ஒரு சின்ன கேஸ் ஆச்சுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். நீங்க உங்களுக்கு செய்தியாளர் தான், ஒரு மனிதனை ஆக்குறதும் அழிக்கிறதும் செய்தியாளர் தான். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். நம்ம எந்த பிரச்சனையும் போறல சார், போறதுக்கு வேலை இல்லை எனக்கு. என்ன போலீஸ் இல்லை, நான் போகவும் இல்லையே கோயம்புத்தூர், அங்க யாரும் பேசவே இல்லையே போலீஸ், எந்த போலீஸும் பேசல, எதுவும் கேட்கல. இப்ப நான் விசேஷத்துக்கு போனவேன் சாமி, பாதி வெளில போகும்போது என் பிள்ளைய போன் அடிச்சு இந்த மாதிரி என்னப்பா டிவியில வருதுன்னு தான் திரும்பி வர்றேன். வந்தாலும் நீங்க எல்லாம் போன் அடிச்சோன்னா வாங்க சாமி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லா வழக்கமே கேட்கல. அவங்களுக்கே இல்லையே, நான் தான் அவங்களுக்கே அனுப்பிவிட்டேன். இந்த மாதிரி செய்தி வந்துருக்கு சாமி. எனக்கு எந்த கேஸும் இல்ல நெறி கொஞ்சம் தான் கேஸ் இருக்கு. ஒரு 7 கேஸ் இருக்கு சார். 7 கேஸா இருக்கு. அது நெருக்கி முடிச்சிட்டேன். 2 இப்ப போட்ட மர்டர் கேஸ், அந்த மர்டர் கேஸ். மற்றது பூரா சும்மா அடியடி அந்த இந்த மாதிரி தான் கேஸ். இது இப்ப இருக்க நகையிலே நீங்க வந்தப்ப 3 வருஷத்துக்கு மணி வந்தேன்னு நம்மளுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. இல்ல நம்மளுக்கு அரசியலுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு விஷயம் நம்ம ஜாலி மேன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ஜாலியானவே. நம்ம டெய்லி படம் பார்க்கறோமா, சாப்பிடுறோமா, தூங்குறோமா, ஜாலியா என்ஜாய் பண்றோமா, டான்ஸ் ஆடுறோமா, இதான் நம்மளோட பொழுதுபோக்கு. நீங்க விஜய் மதுரை ஏர்போர்ட்ல பாத்தீங்க? ஆமா, ஏர்போர்ட்ல பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த வில்லைங்க எல்லாம் போட்டு அடிக்காதீங்க சார், ரொம்ப போட்டு பாவ வில்லைங்க எல்லாம் அப்படின்னு சிரிச்சிட்டாரு. அப்புறம் அவனதான் அவர்கிட்ட பேசிட்டு சினிமாவில் உள்ள அரசியல் வில்லனுக்கு அப்படி கட்சி ஆரம்பிச்சாரு. நான் அவரை பார்த்து 2010 பார்த்தேன். சுறா படம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேன் அவரை.
சரி, போனது 2021 செந்தில்குமார் கேஸ்ல உங்களுக்கு கைது பண்ணி விருதுநகர் கேஸ்ல கைது பண்ணி இது பண்ணிருந்தாங்க. அந்த கேஸ்ல இருக்க யாரும் இந்த மாதிரியான ஏன்னா அவங்க இல்ல அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த அந்த கேஸ்ல உள்ள இன்க்ளூட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க எதுவும் அந்த கோயம்புத்தூர்ல கேஸ்ல இருக்காங்க இல்லையே, அப்பெல்லாம் யாரும் கிடையாது. இப்ப திடீர்னு உங்க பேர்ல இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது, அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஏதாவது ஒரு லீட் இருக்கணும், ஏதாவது ஒண்ணு வரணும்ல, ஒரு ஒரு எதனாலும் இது பண்ணிருக்கணும். எதுவுமே இல்லாம எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஐடியாவே இல்ல. எனக்கு ஐடியாவே இல்லை. நீங்க இங்க உங்களை நீங்க ஃபாலோ பண்ற காவல்துறையிட்ட பேசுனீங்களா? ஆமா, இப்ப நீங்க வந்தோடனே நான் வீடியோ அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அவங்க நேரம் கமிஷனர் எஸ்பி எல்லாம் பேசி போகலாம், அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் நீங்க எல்லாம் வர்றதாக சொன்னேன் போலீஸ்ட, இந்த மாதிரி வர்றாங்க எல்லாம். மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, அந்த என்கவுண்டர் பண்றது காவலர் சொல்றதுலாம் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்றாங்க வைக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த ரீதியில எதுவும் இந்த மாதிரி ஒரு எப்படி? என்னோட கேள்விக்கு என்னன்னா, ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் சொல்றது தேவை என்னங்க இருக்கு? போலீஸ் வந்து இப்ப இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியா எல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டா தப்பு பண்ணா சொல்றான்னு சொல்லுவாங்க. யாரும் இப்படி பிடிச்சிட்டு போய் இது வரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. நிறைய வெரைட்டி தானே சொல்றாங்க, தப்பு பண்ணா வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. யாரும் அதெல்லாம் இப்போ போலீஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ போலீஸ் எல்லாம் வந்து தப்பு பண்ணா விடுறது கிடையாது. ஒண்ணு காலை உடைப்பாங்க, இல்ல காலில் சொல்லுவாங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க. அவ்வளவுதான். ஒண்ணுக்கு ரெண்டாவது சொல்லுவாங்க, இல்லைன்னா அதான் வேலை. நான் உங்களுக்கு சொல்ல, மனிதர்களா இருந்தா ரைட்டு, மிருகம் ஆயிட்டா இல்ல உங்க மேல 7 கேஸ் இருந்தும் நீங்க போலீஸ்க்கு சப்போர்ட்டா தானே இப்ப பேசுறீங்க. இல்லங்க, நாம செஞ்ச தப்பு தானே. அவங்க ஒன்றும் பொய்யா நம்மள ஒன்றும் வந்து திணிக்கல எந்த கேஸையும். நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போடுறாங்க. கோர்ட்ல வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்ல நிரூபிக்கும். அவ்வளவுதான், அதான் முடியும். போலீஸ் சப்போர்ட்னா, போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி, இப்ப நீங்க போறீங்க, இப்ப கேமரா வச்சுட்டு போறீங்க, உங்க கேமரா ஒருத்தன் பிடிங்கிறான், உங்க மனதை யோசிங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சார் கேமரா பிடிக்கிட்டு போயிட்டா சுடாம விட்டுக்கிறீங்கன்னு வார்த்தை வருமா வராதான்? அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு ரூபாய் 2 செயின் பொருட்களை போய் ஆத்துட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கணும். எதா இருந்தாலும் மதுரை வந்து மீனாட்சி பட்டணம், இங்க வந்து மீனாட்சியை விட பெரிய ஆள் யார் சொல்லி இங்க யாருமே முன்னேறதே கிடையாது. முதல் அதுதான் மதுரையோட இது. என்னைக்கு அடங்கி போறோமா அன்னைக்கு ஜெயிக்கப்படுவோம் நம்ம. இப்ப இருக்க இந்த கமிஷனர் ஐயா வந்து 3-4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் அவர் தான் இருக்காரு. இதுவரை என்கவுண்டர் ஆச்சா? தப்பு பண்ணா என்கவுண்டர் ஆயிடுச்சு, அவ்வளவு. வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.